சொல்லுவாங்க, கர்மா எப்போதும் கேள்வி கேட்கறது இல்ல, கர்மா ஒருபோதும் விளக்கம் கேட்பதில்லை. அது காத்துக்கிட்டு இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னுடைய பாதையை மாற்றிக்கும், முகத்தை மாற்றிக்கும். ஆனால் இலக்கை அது மாற்றிக்கிறது கிடையாது. எந்த நெருப்பு மற்றவங்களுக்காக மூட்டப்படுதோ அதே நெருப்பு ஒரு நாள் தன்னுடைய உரிமையை கேட்டு திரும்பி வரும். இன்னைக்கு இந்த இரவும் அதே மாதிரியானது தான். பிரதான படகு தளத்துக்கு தொலைவில் ஒரு வெறிச்சோடின சுடுகாட்டுல சாம்பலோட தடிமனான அடுக்கு படிஞ்சிருக்கு. பாதி எரிஞ்சு போன மரங்களுக்கு நடுவில் ஒரு பெணம் கடைசி மூச்சை விட்டுட்டு இருக்கு. அதே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்கு முன்னாடி ஒரு அகோரி சாது உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணை மூடிக்கிட்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு கால சுமையை தாங்குற ஜடைகளோட அகோரியோட உதடு விடாம மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. சத்தம் வரல, ஆனா சித்தமா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மந்திரத்தோட அவர் தரையிலிருந்து சாம்பலை எடுத்து நெருப்புக்கு அர்ப்பணிக்கிறாரு. நெருப்பு விசித்திரமா படப்படன்னு அடிக்குது. எழுந்துக்க விரும்பல. சாதுவோட மூச்சு பாரமாக ஆரம்பிச்சது. பக்தியோட கைகளை வணங்கினாரு, ஏதோ தன்னைத்தானே இந்த கிரியையில முழுமையா இழப்பது போல. அப்பதான் திடீர்னு அந்த நெருப்பு அணைஞ்சது. நாலாபுறமும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவுச்சு. சாது தரையில விழுந்து வணங்கினாரு. அப்புறம் அவர் மறுபடியும் எழுந்தப்ப சாம்பல் மரங்களுக்கு நடுவுல ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சது. மெதுவா, முழுமையடையாத அமைதி. ஒரு பெண்ணோட ஆத்மா. சத்தம் இல்ல, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அப்படி ஒரு தோற்றம், அதுல தாங்க முடியாத அதிகாரம் இருக்கு. அவன் நேரா சாதுவை பார்த்தா முதல்ல சாதுவோட முகத்துல லேசான ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அவர் நினைச்சாரு அவர் செஞ்ச கிரியைகள் வெற்றி அடைஞ்சதுன்னு. ஆனா ஒரு நொடியில அந்த சிரிப்பு உறைஞ்சு போச்சு. அவருடைய ஒரு ருத்ராட்ச மாலை அருந்து கீழே சாம்பல்ல விழுந்தது. நெஞ்சில ஒரு லேசான கோடு உருவாகுது. யாரோ அவரை தொடாம கிழிச்சு எடுத்த மாதிரி. காற்று நின்னுச்சு. நதியோட சத்தம் காணாம போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நொடியே சாது திணறிக்கிட்டே தரையில விழுந்து மடிஞ்சாரு. சில்லுங்கிற தரையில சாது அசைவே இல்லாம இருக்காரு. அவரை சுத்தி நாலாபுறமும் அவருடைய பூஜை பொருட்கள் சிதறி கிடக்குது. சாம்பல் இப்பவும் அவர் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கு. மெல்ல மெல்ல அவரோட கண்கள் திறந்தது. அவர் திடுக்கிட்டு எழுந்து நின்னாரு. பின்னாடி பெணம் முழுமையா எரிஞ்சு போயிடுச்சு. அங்க லேசான நெருப்பு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. குழப்பத்துல அதை அவர் உத்து பார்த்தாரு. ஏன்னா அதை அவரு இப்படி ஒன்றும் விட்டு வைக்கல. அதுக்கப்புறம் அவரு நாலாபுறமும் திரும்பி பார்த்தாரு. அந்த ஆத்மாவை அவர் தேடினாரு. ஆனா அது அங்க எங்கேயும் இல்லை. அவர் மறுபடியும் மந்திரங்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. உதடுகள் அசைஞ்சது. ஆனா எந்த சத்தமும் வரல. நெருப்புல எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. காற்றும் எந்த ஒரு அசைவும் இல்லாம நின்னுது. முதல் முறையா அவருடைய கண்கள்ல பயம் இறங்க ஆரம்பிச்சது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் தன்னுடைய பொருட்களை எடுத்தாரு. அப்புறம் சுடுகாட்டை விட்டு வெளியே வந்தாரு. அந்த இருட்டான பாதையில தன்னோட எண்ணங்கள்ல தொலைஞ்சு போய் காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சமா உதற ஆரம்பிச்சது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இப்ப விடுதலான மாதிரி இருக்கு. அகோரி சாது தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தப்ப அங்க கிராமத்து ஜனங்க கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் விளக்கினாரு. அப்புறம் உள்ள காலடி எடுத்து வச்சதும் திடுக்கிட்டு நின்னாரு. ராத்திரி வந்த புயல் அவருடைய ஆசிரமத்தை குப்பை கூலமா மாத்திடுச்சு. நாலாபுறமும் குப்பைகள், உடைஞ்சு போன மரங்கள், அப்புறம் செதறி போன பொருட்கள் அங்க இருந்தது. பல வருஷங்கள் தியானம் பண்ணி அந்த பொருட்கள்லாம் அவர் சேர்த்து வச்சது. அது எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுச்சு. சாஸ்திர புத்தகங்கள் கிழிஞ்சு போயிருந்தது. சிலைகள்லாம் உடைஞ்சு போயிருந்தது. அப்புறம் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் கருணையோ இல்லை பவித்திரமோ இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. எப்படி இருக்குன்னா யாரோ வேணும்னுமே அவருடைய பக்தியையும் தியானத்தையும் நாசம் பண்ணாம இருந்தது. மகாராஜா, இது எப்படி நடந்துச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லை. சாதுவை பொறுத்த வரைக்கும் எல்லா நெருப்பும் ஒண்ணுதான். ஆனா சாது ஐயா, கிராமத்தோட ஒரு வீடு கூட எதுவும் ஆகல. ஆனா உங்களோட ஆசிரமம், கடவுளோட சிலைகளை கொஞ்சம் பாருங்க. இது என்ன ஆபத்துக்கான அறிகுறிங்களா? கடவுள் எல்லாருக்கும் நல்லதே செய்வாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. இதை நான் பார்த்துக்கிறேன். கிராமத்து ஜனங்க அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரா அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அகோரி சாது அங்க முழுமையா தனி மரமாயிட்டாரு.
அவர் நாலாப்புறமும் ஏற்பட்டிருக்கிற அந்த அழிவை பார்த்தாரு. உடைஞ்சு போன பொருட்கள், சாம்பலா மாறி இருக்கிற தன்னுடைய ஆசிரமத்தை பார்த்தாரு. அப்புறம் அவர் அங்கேயே நின்றுக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் மெல்ல மெல்ல அவருடைய கண்களை மூடிக்கிட்டாரு. அந்த அமைதியில அவரோட மூச்சும் பிரார்த்தனையோட பாதி அப்படியே இருந்துருச்சு. அகோரி சாது யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் அவர் அங்க வச்சிருந்த கொஞ்சம் சாம்பல் எடுத்து யாகத்துல போட்டாரு. ஆனா அந்த நொடியே அந்த நெருப்பு அணிஞ்சிடுச்சு. அப்ப திருக்கிட்டு அவர் தன்னோட கண்களை திறந்தாரு. எதிர்க்க நடக்கக்கூடாத விஷயம் நடந்ததை பார்த்துட்டு அவருடைய மூச்சே அடைச்சு போச்சு. என்ன இது? இந்த மாதிரி எப்பவும் நடந்ததில்லை. இல்லை, இது இது ரொம்ப பெரிய தப்பு. அவர் இதை பத்தி ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்த போது அவருக்கு அங்க ஒரு குழந்தையோட சிரிப்பு கேட்டுச்சு. அவர் உடனே திரும்பி காட்டை நோக்கி பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு தூரத்துல ஒரு குழந்தை நிற்கிறது தெரிஞ்சது. யார் நீ? அந்த குழந்தை அமைதியா இருந்தது. பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். யார் நீ? அந்த குழந்தை உடனே திரும்பி காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சது. சாது எழுந்தாரு. அந்த குழந்தைய பின்தொடர்ந்து போனாரு. ஆனா போக போக அந்த குழந்தை மரங்களுக்கு நடுவுல மறைஞ்சு போயிடுச்சு. அவர் நாலாப்புறமும் தேடினாரு. ஆனா அந்த குழந்தை இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் அங்க இல்லை. அவர் தன்னுடைய இடத்துக்கு போறதுக்கு அவர் திரும்பின போது அவருக்கு ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டுச்சு. அதிர்ந்து போய் அவர் பின்னாடி போனாரு. அப்புறம் சத்தம் போட்டு கத்தினாரு. யாரு? யார் நீ? அந்த காட்டுல அந்த சத்தம் அப்படியே எதிரொலிச்சிட்டு இருந்தது. ஒவ்வொரு திசையிலையும் அந்த சத்தம் இடிபட்டு திரும்பி வந்துட்டே இருந்தது. ஒரு தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துற அந்த குரல் சகிச்சுக்க முடியாதபடி இருக்க அவர் தன்னோட காலைகளை முடிக்கிட்டாரு. பயத்துல அடிக்கிற இதய துடிப்போட காட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாரு. அகோரி சாது இறுதிச் சடங்குகள் செய்யற இடத்துக்கு போனாரு. அப்ப அங்க இருந்த ஒரு மர போர்டு மேல அவரோட பார்வை பட்டுச்சு. அதுல இப்போ இறுதிச் சடங்கு செய்யப்பட்ட ஆட்களோட பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தான் அவர் செஞ்ச தவமும் யாகமும் தடங்களாச்சு. அவர் அந்த பெயர்களை படிச்ச உடனே அவர் உணர ஆரம்பிச்சாரு. எந்த பிணத்தை அவர் எழுப்பிட்டு இருந்தாரோ அது ஒரு திருநங்கை. பெயர் அபராஜிதா. ஒரு குழப்பமான அலை அவரோட மனசுல பரவுச்சு. அப்படி இந்த பெண் அபராஜிதானா, அப்ப அஸ்வினி யாரு? இந்த கேள்வி அவரோட மனசை சுத்திக்கிச்சு. அவர் குழப்பத்தோட திரும்பி அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் பின்னாடி இருந்துருச்சு ரகசியத்தோட நிறைஞ்சிருந்த அந்த மர போர்டு. அகோரி சாது தன்னுடைய கட்டில உட்கார்ந்துருந்தாரு. பவித்திரமான மந்திரங்களை சொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா அவருடைய மனசு திடீர்னு வெறுமையா மாறிடுச்சு. அவர் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. வார்த்தை, மந்திரங்கள், பக்தி, அவருடைய நினைவுகள்ல யாரோ பரிதா போட்ட மாதிரி இருந்தது. ஓம் ரீம் ஸ்ரீம் ஓம் ரீம் ஓம் ரீம். அவருடைய கண்கள் திடீர்னு திறந்தது. தன்னோட கண்கள் ரொம்ப பெருசா வச்சாரு. உடனே அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிடுச்சு. அவருடைய கண்கள்ல பயம் தெரிஞ்சது. தொண்டை வறண்டு போக ஆரம்பிச்சது. அவர் எழுந்து நிற்க முயற்சி பண்றாரு. அவர் மண் பானையில இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போனாரு. ஆனா அதிர்ந்து போய் பார்த்தாரு. அங்க இருந்த பானைய காணோம். இங்கே அங்கன்னு தவிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு அவருடைய கைகள் ஏதோ பழைய சாஸ்திரங்கள் அப்புறம் எஞ்சி இருந்த பொருட்கள் மேல மோதினாரு. அத அவர் வீட்டை சுத்தம் பண்ணும்போது பெருசா கவனத்துல எடுத்துக்கல. அவர் சாஸ்திர புத்தகத்தை எடுத்தாரு. அதை படிக்க ஆரம்பிச்சாரு. அவர் அந்த பக்கங்களை கவனமா பார்த்த போது கிராமத்துல இருந்து அவருடைய சிஷ்யன் சதீஷ் அவரோட வீட்டு வாசலுக்கு வந்தாரு. குருஜி. வா சதீஷ், என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க? நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். சரி, நல்ல விஷயம் பண்ணியிருக்க. சரி சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு குருஜி. கிராமத்தில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. எந்த விஷயத்துக்கான ப்ரோக்ராம்? என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு, அதை கொண்டாடுறதுக்காக தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தரணும். நான் கண்டிப்பாக வரேன். சதீஷ் தலைய அசைச்சு சரின்னு சொன்னாரு. அப்புறம் எதுவும் பேசாம அமைதி அங்கிருந்து போயிட்டாரு. சாஸ்திரம் அங்கேயே இருந்துடுச்சு. அகோரி சாது சச்சினோட தங்க விழாவில் உட்கார்ந்துருந்தாரு.
அங்க கிராமத்து ஜனங்க கூடி இருந்து கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அவர் கூட்டத்துல இருந்து தனியா உட்காந்து அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. ஸ்டேஜ்ல ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடிட்டு இருந்தா. அவளுடைய குரல் நாசுக்காவும் ஆனா ஈர்க்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சாது அந்த பொண்ணை கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவரு விசித்திரமா உணர ஆரம்பிச்சாரு. விழாவில் நடக்கிற அந்த சந்தோஷம் சத்தம் தூரத்துல கேட்குற மாதிரி இருந்தது. அப்புறம் நாலாபுரமும் இருள் சூழ்ந்தது. அந்த இருட்டுல லேசான கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சு. விசித்திரமா ஏதோ திருநங்கைகளோட கைத்தட்டல் போல. அவரோட கண்ணு திறந்தது. இதையும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் பார்த்தாரு, உண்மையிலேயே இவங்கெல்லாம் கிராமத்து ஜனங்க. அந்த பொண்ணை பாராட்டுறதுக்காக எல்லாரும் கைத்தட்டுறாங்க. அவரோட மனசுல லேசான பயம் இறங்க ஆரம்பிச்சது. அவர் உடனே அங்கிருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்பதான் பார்த்தாரு, அங்க பக்கத்துல ஸ்டீல் கவுண்டர் கிட்ட ஒரு திருநங்கையோட ஆத்மா நின்றுட்டு இருந்தது. அப்புறம் அவ மெல்ல மெல்ல கை தட்டிக்கிட்டு இருந்தா. பயந்து போய் அவர் திரும்பினாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. அப்புறம் அவர் மறுபடியும் கவுண்டரை நோக்கி பார்த்தாரு. இந்த தடவை அந்த ஆத்மாவை அங்க காணோம். இது தெரிஞ்சதும் ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருந்தது. அவர் நேரத்தை கடத்தல, அங்க இருந்து ஓடிட்டாரு. பயம் அவரோட எண்ணத்துல பாரமா மாறிடுச்சு. சாது காட்டுல ஓடிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய மனசு ஏதோ ஞாபகங்களோட குழப்பத்துல இருந்தது. அப்பதான் அவருக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மின்னல் போல பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சது. அஸ்வினி திருநங்கை சமூகத்தை சேர்ந்தவங்களால பாசம் பந்தத்தோட வளர்க்கப்பட்டவ. மேடையில நின்னுக்கிட்டு தன்னுடைய மென்மையான குரல்ல பாடிக்கிட்டு இருந்தா. அவ கிராமத்து ஜனங்க கிட்ட மூட நம்பிக்கைகளை நம்ப கூடாது, எல்லா தர்மங்களையும் சமமா பாவிக்கணும்னு அறிவை கொடுத்துட்டு இருந்தா. இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளோட பிரார்த்தனை சமமானது. சாது சமூகம் அவளுடைய ஈர்க்கக்கூடிய இருப்பு அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல கோமா இருந்தாங்க. அஸ்வினிய டயன்னு சொல்லி கிராமத்து ஜனங்க நடு காட்டுக்குள்ள அவளை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவளை சங்கிலியால கட்டி சாதுக்களோட வட்டத்துக்குள்ள உட்கார வச்சாங்க. அவங்க எல்லாரும் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திருநங்கைகளோட வேண்டுதல் அப்புறம் அஸ்வினியோட பிரார்த்தனை எதுவும் பயன்படல. ஒரு சாது எந்த ஒரு கருணையும் இல்லாம எரிஞ்சிட்டு இருக்கிற சந்தன மரத்துண்டால அந்த குழந்தைய நெருப்புக்கு இரையாக்கிட்டாங்க. திருநங்கைகள் கோபத்துல கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அவளுடைய சத்தம் அந்த காட்டை எதிரொலிச்சது. அப்புறம் அவ கிராமத்து ஜனங்களுக்கும் சாதுக்களுக்கும் சாபம் இட்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய கொன்னுட்டீங்க. இது இந்த திருநங்கையோட சாபம். இந்த கிராமத்தையே அழிச்சிடும், எல்லாத்தையும் முடிச்சிடும். சதீஷ் சோர்வு அப்புறம் கவலையோட தன்னோட அப்பா கிட்ட போனாரு. அப்புறம் அவர்கிட்ட மொத்த விஷயங்களையும் சொன்னாரு. அப்பா, மண்டபத்துக்கு வெளியே ஒரு பெரிய ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அப்பா அவரோட பக்கம் திரும்பி பார்த்த போது அப்புறம் ஏதோ சொல்லத்தான் வந்தாரு. அப்பதான் திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் மொத்த இடத்தையும் ஒரே நொடியில தன்னுடைய பயங்கரமான நெருப்பால சுத்திக்கிச்சு. சாது தூரத்துல இருந்து அந்த வெடிப்பை பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட கண்ணில் கண்ணீர் வந்தது. பயந்து போய் அவர் திரும்பி ஓட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரோட பாதையில அபராஜிதாவோட ஆத்மா தோன்றுச்சு. அவளை பார்த்ததும் அவர் மண்டியிட்டு கீழே விழுந்தாரு. நடுக்கத்தோட கருணை காட்ட சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஷாமா தேவி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு தான். நான் இந்த கொலைக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அபராஜிதாவோட ஆத்மா சாந்தம் அடைஞ்சது. அவளுடைய முகத்துல வெற்றிக்கான ஒரு லேசான சிரிப்பு தோன்றுச்சு. தன்னுடைய கையை உயர்த்தி அவ சாதுவை காற்றுல தூக்கினா. அப்புறம் அவரை அதே இடத்துக்கு எடுத்துட்டு போனா. அபராஜிதாவோட இறுதி சடங்கு நடந்ததே அந்த இடத்துக்கு. அவர் அந்த காற்றுல எழுத்துக்கிட்டு போன போது அவரோட உடம்புல இருந்து ருத்ராட்ச மாலையில இருந்த ருத்ராட்சைகள் ஒன்னொன்னா கீழே விழ ஆரம்பிச்சது. கடைசியான ருத்ராட்ச மாலை சரியா சுடுகாட்டுக்கிட்ட வந்து விழுந்தது. ஒரு பயங்கரமான பலத்தோட அபராஜிதா அவரை காற்றுல தூக்கி வீசினா. அப்புறம் சாது நேரா போய் அதே இடத்துல விழுந்தாரு. அங்கதான் அவங்க இறுதி சடங்கு நடந்தது. மற்ற திருநங்கைகள் எல்லாம் அவரை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தவங்க அதே மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்தன மரத்துண்டோட முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அபராஜிதா அதை சாது பக்கம் உயர்த்தினா. அப்புறம் சாது நடுநடுங்கிக்கிட்டே கெஞ்சி கதறி பிச்சை கேட்டாரு. வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க, வேண்டாம். அபராஜிதா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அக்னியை சாது மேல தூக்கி வீசினா. அப்புறம் அவரு முழுமையா எரிஞ்சாரு.
அவருடைய கதறல் சத்தம் காற்றில் எதிர் ஒலிச்சது. அப்புறம் திடீர்னு அந்த காட்சியோட இணைஞ்சது. அதில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவங்க அஸ்வினியை எரிச்சாங்க.